ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் ப்ரிவியூவில் மாடல் பார்த்துருப்பீங்க. அந்த எடிட் பண்ண ஆப் வந்து அலைட் மோஷன் அப்படிங்கிற ஆப் தான். ஓகே, அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ நான் எடிட் பண்ண மாடல் வந்து காமிச்சிடுறேன். ஓகே, நான் அலைட் மோஷன் தான் எடிட் பண்ணியிருக்கேன். ஓகே, வெயிட். ஓகே, இதுதான் அந்த மாடல். இப்போ வந்து அந்த லிரிக்ஸில் வந்து என்ன ஆகும்னா அந்த கலர் வந்து ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கும். ஓகே, இந்த மாடல் தான். ஓகே, இப்போ ஸ்லோ மோஷனில் காமிக்கிறேன். ஓகே, இந்த லிரிக்ஸ் மாடல் எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எப்படி கிளியராக எடிட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்கலாம். ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எதுவுமே நான் வீடியோ லேயர் எதுவுமே ஆட் பண்ணல. ஒரு ஆடியோ இருக்குது, ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, அப்புறம் ஒரு இமேஜ், அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம அதை வச்சுன்னா வேறு நம்ம ஓவரில் வீடியோ இல்லை எதுவுமே ஆட் பண்ணல. சும்மா ஜஸ்ட் இதில் இருக்க ஒரு சின்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம எடிட் பண்ணியிருக்கோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்காக நான் டபுள் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியுறதுக்காக. ஓகே, நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக அதை புரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த வீடியோக்கு தேவையான மெட்டீரியல், இந்த இமேஜாக இருக்கட்டும், அப்புறம் இந்த ஃபாண்டாக இருக்கட்டும், இதுக்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கீழே பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். ஓகே, இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ அந்த இமேஜ் லிங்க், அப்புறம் அலைட் மோஷன் அந்த ஆப் லிங்க் எல்லாமே இருக்கும். நீங்கள் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த வீடியோ நமக்கு சேனலில் வந்து நம்ம சேனலில் போட்டுக்கிற மாதிரி ஸ்பெஷல் வீடியோலாம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பிளேலிஸ்ட்டே இருக்குது. ஓகே, நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் இருக்குது, கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலைட் மோஷன் ஆப் அப்படிங்கிற ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அலைட் மோஷன் இந்த ஆப்போட நேமு. ஓகே, இதோட மோட் வெர்ஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஓப்பன் பண்ணதும் இப்படி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரீன் கலர் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, அந்த க்ரீன் கலர் ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா ரேஷியோக்காக ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, அதில் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணால் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் வந்து ரேஷியோ கேட்கும். ஓகே, நீங்கள் வந்து 4:5 இல்லை 6:9 1:1 இதெல்லாம் கேட்கும். நீங்கள் 4:, இன்ஸ்டாகிராமில் 4:5 கொடுத்துட்டாங்க. கிரியேட் ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு க்ரீன் கலர் ப்ளஸ் சிம்பிள் மட்டும் இருக்கும். என்ன பண்ணணும் அதனால் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு விண்டோ வரும். அதில் வந்து இமேஜ் அண்ட் வீடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, இங்கே வந்து வியூ ஆல் கொடுத்துக்கலாம். வியூ ஆல் கொடுத்தது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் ஃபோல்டர் நீங்கள் வச்சுருக்கீங்களோ எல்லா ஃபோல்டரும் வந்துக்கும். ஓகே, அந்த ஃபோல்டர் வந்துச்சு பாருங்கள். ஸோ நான் அந்த இமேஜை வந்து இப்போ கிளிக் பண்ணிடலாம். ஓகே, நீங்கள் எந்த இமேஜ் எடுத்துனீங்களோ. ஓகே, இதில் நிறைய இமேஜ் பார்ப்பீங்க. இந்த இமேஜெலாம் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஓகே, நான் அந்த இமேஜெலாம் எப்படி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன்னா அதுக்கு எல்லாமே கிளியராக சொல்லியிருப்பேன் நான் எப்படி டவுன்லோட் பண்ணுறேன் அப்படின்னு. அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அங்கே அந்த இமேஜை வந்து எடுத்துடலாம். ஓகே, இமேஜ் வந்து எடுத்துட்டோம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜ் மொத்தமே 2 செகண்ட் தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு பேசிக்காக ஒரு 3 தேவை. ஒரு இமேஜ் தேவை, ஒரு சாங் தேவை, அப்புறம் ஒரு லிரிக்ஸ், அவ்வளோதான். ஓகே, அதான் பேசிக். இதை வந்து ஒரு 30 செகண்ட், இப்போ ஸ்டேட்டஸ் வீடியோ இருந்தாலும் 30 செகண்ட் நம்ம தேவை. ஓகே, அதில் கிளிக் பண்ணிடலாம். ஓகே, கிளிக் பண்ணதும் ஒரு விண்டோ வரும். அதில் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இதே தான். இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒயிட் கலர் டாட் இருக்கும். ஓகே, இதை பிடிச்சி மெதுவாக இழுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இதை ட்ராக் பண்ணிக்கோங்க எப்படி. ஸோ அது வந்து அந்த இமேஜோட லேயர் வந்து அப்படி இருந்துகிட்டே போகும். ஸோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி விட்டுலாம். ஓகே, 30 செகண்ட். மறுபடியும் இதை என்ன பண்ணலாம்னா லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி விட்டுக்கலாம். கரெக்டாக 30 செகண்ட் வந்தோம். இப்போ ஸ்க்ரோலாக போயிட்டே இருக்கும். நீங்கள் கரெக்டாக 30 செகண்டில் வச்சு என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன். ஓகே, இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இதை கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சாங் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டார்டிங் வந்துடலாம். ஓகே, இப்போ வந்து மறுபடியும் இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு ஆடியோ இருக்குது, நீங்களாவே ஒரு ஆடியோ வந்து கட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த ஆடியோ ஆப்ஷன் இங்கேயே இருக்கும். ஓகே, இதில் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிற இன்ஸ்டாகிராமில் ஏதாவது ஒரு வீடியோ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஓகே, எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வீடியோ வந்து ஆல்ரெடி எடிட் பண்ணிவிட்டேன். அந்த வீடியோ வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். இப்போ இது மாதிரி நீங்கள் ஒரு வீடியோ பார்ப்பீங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதோட சாங் மட்டும் உங்களுக்கு தேவை. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த சாங்கை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, அதை டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இப்போ அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணி ஒரு இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள், மேலே ஒரு 3 டாட் இருக்கும். ஓகே, அதை கிளிக் பண்ணதும் எங்கே எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஆப்ஷனில் வந்து கொடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ, அதில் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ ஆடியோ லேயர் தனியாக வந்துடும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னு என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு வீடியோ இருக்கும். ஓகே, அந்த வீடியோ வந்து டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அந்த வீடியோ வந்து டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே, அங்கே கிளிக் பண்ணதும் இங்கே டெலிட் ஆப்ஷன் 3 டாட் பக்கத்துலேயே வரும். ஓகே, இப்போ டெலிட் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு பேசிக்கோல 2 ஆச்சு. ஒரு இமேஜ், ஒரு வீடியோ, ஒரு இமேஜ் அப்புறம் ஒரு சாங் ஆச்சு. இப்போ வந்து லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து இந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிடலாம். ஓகே, ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு விண்டோ வரும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதில் பக்கத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், இந்த சாங்கோட ஃபஸ்ட் லைன் எனக்கு தெரியும், அதை நான் டைப் பண்ணிடுறேன். நீங்கள் ஃபஸ்ட் லைன் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா லிரிக்ஸ் கிடைக்கும். அங்கிட்டு காப்பி பண்ணி அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணால் போதும்.
ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நான் எதுக்கு டைப் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லைன் அண்ட் செகண்ட் லைன் ஒரே சமமாக வரணும். அப்படின்னா மீன்ஸ் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள். அதுக்கு தான் நான் மேலே இருக்க இது அப்படிங்கிறத வந்து ஸ்பேஸ் விட்டு அடிச்சிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து ஃபாண்ட் வந்து பார்க்கலாம். ஃபாண்ட் நீங்கள் ஃபஸ்ட்டாக நம்ம வீடியோ பார்க்குறீங்க இல்லை ஃபஸ்ட்டாக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இப்போ மேலே இந்த மேலே நான் கிளிக் பண்ணி காமிச்சு இதில் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபாண்ட் ஓப்பன் ஆகும். இந்த ஃபாண்ட்லாம் உங்களுக்கு இருக்காது. ஓகே, இந்த ஃபாண்ட்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபாண்ட் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். எப்படி அப்லோட் பண்ணுறது, இந்த ஃபாண்ட்டில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே சொல்லியிருப்போம். ஓகே, அந்த வீடியோ நீங்கள் பார்க்காம பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸாக இருக்கும். ஓகே, இந்த ஃபாண்ட் நான் யூஸ் பண்ண ஃபாண்ட் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, லிங்க் நீங்கள் டவுன்லோட் பண்ணி சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதில் வந்து அந்த ஃபாண்ட் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, கிளிக் பண்ணது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 80pt அப்படின்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் இழுத்து விட்டுலாம். அதுக்கு வந்து லைட்டாக ஜூம் ஆயிரும். நீங்கள் இப்படி இழுத்து விடும்போது இன்னொன்று ஆயிரும். ஓகே, அது வந்து டபுள் லைன்லாம் மாறும். இப்போ சிங்கிளாக இருக்குது, நான் காமிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு 3 லேயராக ஆச்சு. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு க்ரீன் கலர் டாட் அந்த ஸ்க்ரீனில் இருக்குது பாருங்கள். உள்ளாடி ஒரு ஸ்க்ரீனில் ஒரு டாட் இருக்குது பாருங்கள். அதை பிடிச்சி இழுத்து விட்டால் போதும். ஓகே, நீங்கள் வந்து அதை இழுத்து விட இப்போ பாருங்கள். இதை வந்து இப்படி இருந்ததுன்னா இப்படி தான் இருக்கும். ஓகே, 2-3 லைனாக வந்துடும். இந்த க்ரீன் கலர் டாட்டை பிடிச்சி அப்படி இழுத்து விட்டிங்கன்னா அது கரெக்டாக வந்துடும். ஓகே, இது கரெக்டாக இதுக்கு கரெக்டாக செட் ஆயிடுச்சு. ஓகே, அது வரைக்கும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 48pt கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர். ஓகே, இதில் கிளிக் பண்ணிடலாம். அந்த லேயரில் கிளிக் பண்ண ஒரு விண்டோ வரும். இங்கே கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, அதில் கிளிக் பண்ணி ஒயிட் கலர் வந்து கொடுத்துடலாங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து லாஸ்ட் வரைக்கும் ட்ராக் பண்ண போகிறோம். ஓகே, இந்த 30 செகண்ட் வரைக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம், அந்த லேயரில் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஏரோ மார்க் இருக்கும் பாருங்கள். ஓகே, இந்த ஏரோ மார்க் வந்து 2 வாட்டி கிளிக் பண்ணுங்கள். அப்படியே 30 செகண்டில் ஜம்ப் ஆகி வந்துடும். இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதே ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இது ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே மட்டும் போதுங்க. லாஸ்ட்டு 30 செகண்ட் வரைக்கும் வந்துடும். ஓகே, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் கூட கொடுத்துடலாம். இதுக்கு வந்து வீடியோக்கு வந்து ஒரு தனி லிரிக்ஸ் ஒரு தனி லுக்கு கொடுக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த லிரிக்ஸில் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, லேயரில் கிளிக் பண்ணிவிட்டு பார்டர் அண்ட் ஷேடோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அதில் வந்து வந்துடலாம். ஓகே, இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே தேர்ட் ஆப்ஷன். ஓகே, தேர்ட் ஆப்ஷன் அதில் கீழே இருக்கும். அதில் வந்து கிளிக் பண்ணி ஷேடோ அப்படின்னு இருக்குங்க. அதை வந்து எனபிள் பண்ணிக்கலாம். ஓகே, கண்டிப்பாக இது எல்லா லிரிக்ஸும் நீங்கள் லைட்டாவது ஆட் பண்ணுங்கள். ஓகே, அது வந்து லிரிக்ஸு ஒரு தனி லுக்கு கொடுக்கும். ஸோ இப்போ வந்து சைஸ் அப்படின்னு இருக்குங்க. சைஸ் வந்து ஒரு எவ்வளோ வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 வச்சுக்கலாம். ஓகே, இது எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம். ஜஸ்ட் நீங்கள் அந்த சைஸ் இருக்கும் அந்த எனபிள் பண்ணி விட்டுட்டு கலர் பிளாக் கொடுத்துட்டு 7 மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். ஓகே, அவ்வளோதான். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாங்கை வந்து ப்ளே பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இந்த சாங் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். இங்கே ப்ளே ஆப்ஷன் மேலே இருக்கும். அதில் ப்ளே பண்ணிக்கிறேன். ஸோ ப்ளே பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு 1-2 வாட்டி கரெக்டாக நீங்கள் மறுபடியும் கரெக்டாக ப்ளே பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லைன் முடிகிறதும் அதை ப்ளஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்ப்ளிட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தனி அது ஒரு லிரிக்ஸாக மாறிடுச்சு. மறுபடியும் ப்ளே பண்ணிக்கிறேன். மறுபடியும் அடுத்த லைன் முடிஞ்சதும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஓகே, நீங்கள் கைன் மாஸ்டரில் எடிட் பண்ணியிருந்தீங்க தனித்தனி ஒரு லேயராக இருக்கும். இது மாதிரி ஒரே லேயராக எடுத்து நம்ம கட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, உங்களை எடிட் பண்ணுறதுக்கு. ஸோ இதை மாதிரி நீங்கள் கன்டினியூஸாக வந்து இந்த சாங் முடிகிற வரைக்கும் இந்த மாதிரி லிரிக்ஸ் முடிகிற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் லிரிக்ஸ் இருக்கும் பாருங்கள். அதில் எடிட் பண்ணால் மட்டும் போதும். அதை காமிக்கிறோம். ஓகே, இதில் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே எஃபெக்ட் இருக்கும் பாருங்கள். எஃபெக்ட் போயிடலாம். ஓகே, ஆட் எஃபெக்ட் அப்படின்னு இருக்கும். ஓகே, அந்த ஆட் எஃபெக்டில் வந்து போயிடலாம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீஜரில் அப்படின்னு இருக்குங்க. அதில் வந்து டாட்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ப்ரொசீஜரில் வந்து டாட்ஸ். ஓகே, அப்படியே ஜூம் போய் காமிக்கிறோம். ஓகே, நேம் பார்த்துக்கோங்க. ப்ரொசீஜரில் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து டாட்ஸ் இந்த இதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து இதை கிளிக் பண்ணிடலாங்க. கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். என்னன்னு பார்த்துடலாம். ஓகே, ஃபேஸ் அப்படின்னு இருக்கும். அதை வந்து எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்சியாக வச்சிடலாங்க. ஒரு 400 சம்திங் வச்சுக்கலாம். ஓகே, ஓகே, ஃபேன்சியாக ஒரு 400 வச்சு 0.400. ஓகே, ஃபேஸ் வந்து அவ்வளோ வச்சுக்கலாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இங்கே கலர் 1 கலர் 2 இருக்குங்க. கலர் 1 ஸோ நான் வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி ஓரளவு கலர் கொடுத்துக்கிறேன். என்ன கலர் கொடுத்துருக்கேன்? எல்லோ அண்ட் ரெட்டு கொடுத்துக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கலர் 1 இருக்கும். அதில் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே ஒயிட் கலர் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த ஒயிட் கலர் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நான் வந்து சும்மா எல்லோ கொடுக்குறேன். உங்கள் விருப்பம் தான். ஓகே, நீங்கள் உங்களுக்கு எந்த கலர் சூட் ஆகுமோ இல்லை அந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி இருக்குமோ அந்த கலர். நான் வந்து எல்லோ கொடுக்குறேன். அப்புறம் ரெட் கொடுக்குறேன். ஓகே, 2 கலர் கொடுத்துக்கிறேன். ஓகே, இது பார்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ கொடுத்துக்கலாம். ஓகே, நான் வந்து இந்த கலர் கொடுத்துக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா டென்சிட்டி அப்படின்ட்டு இருக்குங்க. அதை வந்து 2ல் இருக்கும். ஓகே, ஸ்டார்டிங் டென்சிட்டி வந்து 2ல் இருக்கும். இப்போ அது என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஒயிட் கலர் டார்க்கில் பிடிச்சி அப்படி இழுத்து விட்டுக்கலாம். என்ன வர மாட்டேங்குது.
ஓகே வந்து ஓகே டென்சிட்டி அப்படின்னு இருக்குங்க அது வந்து ஒரு 3ல வச்சுக்கலாம். ஓகே டென்சிட்டி அப்படின்னு இருக்கும் அது ஒரு 3ல வச்சுக்கலாம். ஓகே இதுக்கு மேலே எதுவும் பண்ண வேண்டாம். ஓகே மேலே போயிடலாம் அப்படியே. ஓகே ஃபெதர் 100 இருக்குது. ஓகே இங்கே வந்து ஸ்கேல் அப்படின்னு இருக்குங்க அது வந்து 16.9ல் இருக்குங்க. ஓகே ஸ்கேல் அப்படின்னு இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் வேல்யூ எல்லாம். ஓகே ஃபெதர் 100 தான். ஓகே ஸ்கேல் அப்படின்னு இருக்கும் அது வந்து ஒரு 16.0ல் இருக்கும். ஓகே 16.0ல் இருக்கும் ஸ்டார்டிங். அதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே ஸ்க்ரோல் பண்ணி எவ்வளோ வச்சிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.0ல் வச்சிடலாம். ஓகே ஸ்கேல் வந்து ஒரு 1.0ல் வச்சிடலாம். ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஃபில் அப்படின்னு இருக்குங்க ஒரு ஆப்ஷன் ஃபில் அப்படின்னு இருக்கும். ஸோ அது 0.0ல் இருக்குது. அது வந்து எவ்வளோ ஸ்க்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 0.97 சம்திங்கில் வச்சுருக்கேன். ஓகே அது கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். ஓகே பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணலாம். வெயிட் ஓகே இப்போ ஃபில் வந்து இவ்வளோ வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கரெக்டாக வருதான்னு பார்ப்போம். ஒரு 82 ஓகே ஒரு 0.80ல் வச்சுருக்கேன் பார்ப்போம். ஓகே இது சேஞ்ச் பண்ண வரலாம். ஓகே இது இப்போ நம்ம கரெக்டாக வருதான்னு செக் பண்ணலாம். ஓகே இந்த வேல்யூ எல்லாம் அப்படியே இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா வேல்யூவும் நான் எதுவுமே மாற்றல. நீங்கள் இப்படி கரெக்டாக கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஸோ இங்கே ரேடியஸ் அப்படின்னு இருக்குங்க ரேடியஸ் இருக்கும் பார்த்தீங்களா அது வந்து 0.200ல் இருக்குங்க. அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கரெக்டாக 0.00 கொண்டு வந்துடலாங்க. ஓகே இப்போது ஏதோ ஒரு பாயிண்ட் மிஸ் ஆகுது. ஸோ இன்னும் வந்து இந்த ஃபில் இருக்கும் அதை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ ஒரு 0.something 300 சம்திங் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும். நீங்கள் ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக ஒயிட் ஆயிரும். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கலாம் பாருங்கள். 1. வரும்போது ஃபுல்லாக ஒயிட் ஆயிரும். நமக்கு ஒரு சின்ன ஷேட் கலர் மாதிரி ஒரு இந்த கலர் இருந்தால் போதும். ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ ஓகே அதுவும் ஒரு ஃபேன்சியாகவே கொடுத்துடலாம். ஒரு 440 சம்திங் வச்சுக்கலாம். ஒரு 445 வச்சுக்கலாம். ஓகே 44 வைக்கலான்னு பார்க்குறேன் ஃபேன்சியாக இருக்கும். ஸோ அது வந்து வரமாட்டேங்குது. ஓகே ஒரு 0.445 ஓகே 45 சம்திங் ஓகே 440 சம்திங் வச்சுக்கலாம். அப்படியே மேலே வந்தீங்க அப்படின்னா இங்கே ரேடியஸ் அப்படின்னு இருக்குங்க. ரேடியஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே ஸ்கேல் வந்து 1.0 ஃபெதர் வந்து 400 ரேடியஸ் வந்து 0.00ல் வச்சுருக்கோம். ஓகே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே ரேடியஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 0.00ல் இருக்குது. ஓகே இப்போ அந்த லிரிக்ஸோட ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம இந்த ரேடியஸில் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ரேடியஸில் கிளிக் பண்ணி இங்கே டைமண்ட் சிம்பிளில் இருக்கும் பாருங்கள். ஓகே இதான் கீ ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகே இப்போ என்ன பண்ணணும் அதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் 1 டைம் கிளிக் பண்ணணும். ஓகே நீங்கள் ஜஸ்ட் இதை பார்த்தீங்க அப்படின்னா டைமண்ட் சிம்பிளாக இருக்கா இதை 1 டைம் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த லிரிக்ஸில் ஒரு சின்ன ஓகே மைனஸ் ஆயிரும் அதில் காமிக்கும். ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த லிரிக்ஸ் நமக்கு தனியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த லிரிக்ஸோட ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் கொடுக்கணும். அப்படியே எண்டு கொஞ்சம் முன்னாடி வச்சிடலாம். ஓகே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியஸ் இருக்கும் பாருங்கள். இது வந்து 0.00 இருக்கா இப்போ வந்து இதை ஸ்க்ரோல் பண்ணிடலாம். ஓகே ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக அந்த கலர் வந்து அந்த லிரிக்ஸில் ஃபுல்லாக ஃபில் ஆகிற வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போ ஃபுல் ஆயிடுச்சு. ஓகே ஒரு 0.700 சம்திங் வரையும் போது ஃபில் ஆயிடுச்சு. ஓகே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம இந்த ரேடியஸில் கிளிக் பண்ணிக்கலாம். மறுபடியும் இந்த சேட் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இருக்கும் பாருங்கள். அதில் செகண்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்குங்க. நீங்கள் நார்மலாக கொடுக்குறதுக்கு இதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கும். அப்படின்னா அந்த ஃப்ளாஷ் ஆகிறதும் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஓகே நீங்கள் இது கொடுத்துக்கோங்க. கொடுத்ததும் அந்த செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஓகே அவ்வளோதாங்க. இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஓகே பாருங்கள் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. இது நம்ம எடிட் பண்ண எடிட் பண்ணால் டெக்ஸ்ட் வந்து பக்கத்தில் இருக்கும் பாருங்கள். ஓகே இது நார்மல் டெக்ஸ்ட்டு. ஸோ இது அதை எப்படி எடிட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்கள் எடிட் பண்ணிங்களா அந்த டெக்ஸ்ட் இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாங்க. கிளிக் பண்ணது இங்கே எஃபெக்ட் அப்படின்னு இருக்குங்க. இங்கே போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 3 டாட் இருக்கும். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன காமிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பி எஃபெக்ட் அப்படின்னு காமிக்கும். ஓகே காப்பி எஃபெக்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே பேக் வந்துங்க. ஓகே மறுபடியும் இப்போ செகண்ட் டெக்ஸ்ட் இது நார்மலாக இருக்கா இது மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஓகேவா இதில் வந்து கிளிக் பண்ணி இங்கே எடிட் டெக்ஸ்ட் இங்கே இருக்குங்க. இப்போ வந்து நமக்கு செகண்ட் லிரிக்ஸ் வந்து தேவை. ஸோ இதில் கிளிக் பண்ணிக்கலாம். இதை வந்து டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே அப்படியே டெலிட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் சும்மா கேவிடெக் அலிட் மோஷன் அப்படின்னு போடுறாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து போட்டுக்கலாம். ஓகே லிரிக்ஸ் வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. நான் சும்மா உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்காக அலிட் மோஷன் அப்படி இதை மாதிரி நீங்கள் என்ன வேணால் எடிட் பண்ணி மாற்றிக்கலாம். ஓகே அதுக்காக தான் நான் காமிக்கிறேன். ஓகே இதை மாதிரி நீங்கள் எடிட் பண்ணி மாற்றுவீங்க. ஓகே செகண்ட் லிரிக்ஸ் அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப சிம்பிளுங்க. இப்படி பேக் வந்துக்கோங்க. இப்போ அந்த டெக்ஸ்ட்டில் கிளிக் பண்ணி எஃபெக்ட் போய்க்கோங்க. இங்கே ஒரு 3 டாட் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே வந்து கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பேஸ்ட் காமிக்கும். ஓகே பேஸ்ட் எஃபெக்ட் இதை மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக பேஸ்ட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கலாம். ஓகே இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன்.
ஓகே, நீங்கள் என்ன டெக்ஸ்ட் கொடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி இந்த எஃபெக்ட். ஸோ இதுக்கும் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் கண்டிப்பாக எடிட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, இதை மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக பேஸ்ட் மட்டும் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, அப்போ வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் கைன் மாஸ்டரில் எடிட் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இது ரொம்ப சிம்பிளுங்க, நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு கைன் மாஸ்டரில் எடிட் பண்ணால் ரொம்ப ஈஸி. ஓகே, அதுக்கப்புறம் இந்த மாதிரி எடிட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீனை வந்து ஆஃப் பண்ணாதுங்க. ஓகே, அது வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பாய்.